ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். மத்தியானம் வந்து ஒரு வெஜ்ஜு பிரியாணியும் ஒரு மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ்ஜு பிரியாணி ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு ஃப்ரெண்ட்ஸ். சாதம்லாம் உடஞ்சிருந்தது. பாஸ்மதி ரைஸுன்னு போட்டிருந்தது, ஆனால் அது சீரக சம்பாவும் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது கொஞ்சம் காரம், மருந்துக்கு கூட ஒரு முந்திரி பருப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெஜ்ஜு பிரியாணியில். அதுக்கப்புறம் இவங்க வெஜ் மீல்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதம், வத்த குழம்பு. எனக்கு வத்த குழம்பும் பிடிக்கும். ஏன்னா வத்த குழம்பு எப்படி ஹோட்டலில் இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணுவேன். அப்போ தானே நமக்கு வந்து நம்ம செய்கிறதுல கொஞ்சம் சேஞ்சஸ்ஸு, டேஸ்ட்டு என்ன இருக்குது குறை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஊற்றிக்கும் போதே புளிப்பு தெரிஞ்சுது. ஒரே ஒரு சுண்டக்காய் வத்தல் இருந்தது சாப்பிட்றதுக்கு. சின்ன வெங்காயம் ஒரு பீஸ் கூட நான் பார்க்கல. புளிப்பு அந்த வத்த குழம்போட புளிப்பு கண்ணில் தெரிஞ்சுது, ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம். சரி கொஞ்சம் ரசம் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தில் ரசம் விட்டுக்கிட்டேன். அந்த ரசத்துலேயும் எனக்கு ஒரு சுண்டக்காய் வத்தல் வந்து விழுந்தது. இந்த ஹோட்டல் சாப்பாடு ரசம் எப்படின்னா, ஹோட்டல் ரசம் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த சாதம் பார்த்திங்கன்னா வரையாக இருக்குங்க. நம்மளால் வந்து குழைச்சிக்கவே முடியல. ரசம் சாதத்துக்கு கொஞ்சம் சாதம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் அது ஹோட்டல் சாதத்தில் மட்டும் ரசம் செட்டே ஆகலை. இன்றைக்கி லஞ்ச் எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது.